விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராஜீவ்காந்தி அவர்கள் தான் 18 வயசுக்கு மேலுள்ளவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தது நாங்க தான் என்பதை இந்த அவையில் நான் பதிய விரும்புகிறேன். மாண்பு உறுப்பினர் பூண்டி கல்வன், நீங்க பேசுங்க. 21 வயதாக இருந்ததை 18 வயதாக மாற்றியவர் ராஜீவ் காந்தியாக இருக்கலாம், மாறுபட்ட கருத்து இல்லை, அதில் நான் மாற்றம் இல்லை. ஆனால் எத்தனை வயசுல வாக்கு அளிக்கணுங்கிற தான் தீர்வு ராஜீவ் காந்தி அவர்களால் வந்துச்சு தவிர, யார் யார் வாக்களிக்கலாம்ங்கிறதுக்கு தீர்வு கண்டது திராவிட இயக்கங்கள் அப்படிங்கிறது தான் என்னோட நிலைப்பாடு. வாங்க, நீங்க மானிய கோரிக்கை வந்துடலாம். இப்போ இது எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு எல்லாருமே திராவிட இயக்கம் என்ன செய்தது, திராவிட இயக்கம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த விளக்கத்தை நான் சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இன்னும் சொல்ல போனா, இப்போ இங்கே மருத்துவர்கள் நிறைய பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க. அதுவும் எனக்கு பெருமையான விஷயம். அதுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் அந்த மருத்துவ படிப்புக்கு திராவிட இயக்க காலத்தில் தான், நீதி கட்சி காலத்தில் தான் மருத்துவ கல்விக்கு மந்திர மொழி எதற்கு என்று கேட்டது திராவிட இயக்கம் தான். இல்லைன்னாக்கா இன்னைக்கு எல்லாரும் டாக்டராக இருக்க முடியுமா? மருத்துவர் சௌமியா அவர்கள் கூட இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு கூட இதை யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்கள் டாக்டர் இல்லை, அவங்கள உங்கள் வீட்டுக்காரங்களே எடுத்துக்கோங்க. ஏன்னா மருத்துவ கல்விக்கு மந்திர மொழி எதற்குன்னு கேட்டது திராவிட இயக்கம். இப்போ இன்னைக்கு அந்த சமஸ்கிருதம் படிச்சிருந்தாதான் மருத்துவராகலாம், மருத்துவ கல்விக்கு போகலாங்கிற நிலையை மாற்றினது திராவிட இயக்கம். அப்படி இல்லைன்னாக்கா இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற இத்தனை மருத்துவர்கள்ல எத்தனை பேர் மருத்துவராக இருக்க முடியும்? தயவுசெய்து எண்ணி பார்க்கணும். இதை எதுக்காக சொல்றேன்னா, அந்த மருத்துவ கல்விக்கு மந்திர மொழி எதற்குன்னு கேட்டது மாதிரி சமஸ்கிருதம் தேவையில்லைன்னு சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு எங்களோட நிலைப்பாடு. நீட்டு தேவையில்லைன்னு சொல்றோம். அன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, சமஸ்கிருதம்னு வச்சிருந்ததை நாங்கள் முறியடிச்சோம். திருப்பி எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதை நீட்டுங்கிற ஒரு இதில் கொண்டு வந்துட்டாங்க. தயவு செய்து சரி, வேணாம், நான் சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன். இன்னைக்கு எங்கள் தலைமையில் நான் பதில் சொல்கிற மாதிரி தான் போகுது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நான் சப்ஜெக்டே இன்னைக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பில்லை. அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, கிராஸ் பண்ணதுலாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். நாங்கள் ஆட்சி நடத்தினப்ப அற்றார் அழுபசி தீர்த்தல் அது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்பு ஊழின்னு சொல்லி வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்காரு. அது மாதிரி நாங்கள் எங்களோட ஆட்சி காலத்தில் நாங்கள் எந்த அளவுக்கு அடித்தட்டு மக்களுக்கு உதவி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ண வாசி எங்கள்கிட்ட திராவிட இயக்கம்ங்கிற ஒரு இருப்பு இன்னைக்கு இருக்குது. அதான் எஃப்டி மாதிரி வழி இல்லாதவங்களுக்கு உணவளிக்கிறதுங்கிறது எஃப்டியில் பணம் போடுறது மாதிரின்னு சொல்லியிருக்காங்க, வள்ளுவர் சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை. அதான் அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லியிருக்காரு, உருபசியும் ஒவ்வாப்பினியும் சிறுபகையும் சேராதிருத்தல் நாடுன்னு. அது மாதிரி நீங்கள் பண்ணி காமிச்சிருங்கிற ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சு இன்னொன்று சொல்கிறேன். உண்மைக்கு புறம்பானதும் வாய்மையிடத்தே குறைதீர்க்கும் நன்மை பயக்கும் எனில். ஏன்னா அந்த உண்மைக்கு புறம்பானதுங்கிற இடத்துல நான் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அதை நீங்க அவை குரூப்ல இருந்து அதை நீக்கி இல்ல, அதனாலதான் சொல்றேன், யாகாவராய் நாகாக்க அதை யார்கிட்ட சொல்லணும்னு கேட்டீங்கன்னாக்கா, நேத்து மாமாவுக்கு ஜீவா கேட்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க. நீங்க நான் வேணாம்னு சொல்ல. வாங்க, சப்ஜெக்டுக்கு வந்துருங்க. நீங்க மானிய கோரிக்கைக்கு